ஸ்ரீ கந்த புராணம் மூன்றாம் பகுதி காமதகனம். திருக்கயிலாயத்தில் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் மோன நிலையில் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரையால் சிவஞானம் அருளினார். சிவபெருமான் மௌன யோக தோற்றத்தால் அண்டமனைத்திலும் எல்லா உயிர்களுக்கும் காமம் தோன்றாமல் இயக்கம் தடைப்பட்டது. சூரபத்மன் என்னும் அரக்கன் சகல வரங்களையும் பெற்று இந்திராதி தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தான். இதனாலேயே மிகவும் வருந்திய தேவராஜன் மேருமலையை அடைந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்ய ஈசனார் அவன் குறையை கேட்டு விரைவில் குமரன் தோன்றி அரக்கர்களை அழித்து உங்களை எல்லாம் காப்பாற்றுவான் என்று கூறி மறைந்தார். சிவபெருமான் மோன நிலையும் அம்பிகையின் தவமும் நடைபெறுவதால் குமரன் விரைவில் தோன்ற ஆவன குறித்து ஆலோசனை செய்து இறுதியில் மன்மதன் எனும் காமனை ரதியுடன் அனுப்பி ஈசனின் மோன நிலை நீங்கி அம்பிகையுடன் சேர்ந்திட அவர் மனதில் விரகதாபம் ஏற்படுத்த வேண்டினர். அதனால் தனக்கு ஏற்பட உள்ள ஆபத்தை கூறி மன்மதன் இசையவில்லை. ஆனால் இறுதியில் பிரம்மதேவரின் சாபத்திற்கு பயந்து சிவபெருமான் மீது மலர்கனை செலுத்த இசைந்தான் மன்மதன். திருக்கயிலாயம் அடைந்தானவன் ஏற்கனவே மன்மதனை அனுமதிக்க வேண்டாம் என்று ஈசனார் கூறியிருந்ததால் நந்தி தேவர் அவனை தடுத்தார். ஆனால் பின்னர் தான் தேவ காரியமாக வந்திருப்பதை உணர்த்திட நந்தி வழி விலகினார். இதற்குள் பிரம்மாதி தேவர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். மன்மதன் ஈசனாரை அணுகி தனது நல்ல நறுமணம் மலர் கணைகள் 5ஐயும் சிவபெருமான் மீது பிரயோகிக்க ஈசனார் அதனை அறிந்து தனது நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை எரித்திட அவன் சாம்பலானான். அது கண்ட தேவர்கள் மேலும் இறைவனை பிரார்த்தித்து தங்கள் துயரத்தை கூறி முறையிட்டதோடு காமனையும் உயிர்ப்பிக்க வேண்டினார். கருணை கடலாகிய சிவபெருமான் இமயமலை சென்று அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தேவர்களை அனுப்பிவிட்டார். அப்போது காமனை இழந்த அவன் மனைவி ரதி தேவி அவர்களுக்காக அவர்கள் ஏவலினால் தனது பதி செய்த தவறை மன்னித்து உயிர்ப்பித்து அருள வேண்டி பிரார்த்தித்திருக்க ஈசனும் கௌரி கல்யாணத்தின் போது மன்மதனை அழிப்பதாக கூறிட அவளும் இறைவன் கருணையை போற்றி சென்றாள். பின்னர் சிவபெருமான் சனகாதி முனிவர்களிடம் மோனமே ஞான நிலை, எம்மை மனதில் இருத்தி ஒருமையுடன் நினைப்பதே சாந்தி அளிக்கும் என்று கூறி அவர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்பினார். மூன்றாம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.